வணக்கம். இன்றைய தினம் 7 ஏப்ரல் 2021. டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 32,600 கால் ஆப்ஷன், 32,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 600 கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டிலும் 200 ரூபா கிட்ட வந்ததுன்னா பை, 150 கீழே போச்சுன்னா செல்லு, 668 கிட்ட வந்தா செல்லு, 740 மேலே பை. 32,600 புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் 200 கிட்ட வந்தா பை, 150 கீழே போச்சுன்னா செல்லு, 850 கிட்ட வந்தா செல்லு, 930 மேலே பை. டைம் வந்து கரெக்டாக 9:48 ஆகுது. இப்போ நம்ம வந்து 32,400 கால் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்கில் பை பண்ணியிருக்கோம். 4 லாட்டு ரோபோவில் பை ஆயிருக்கு, நெஸ்ட்லையும் பை ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 300 ரூபா கிட்ட மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 10:07 ஆகுது. இப்போ நம்ம ஸ்கேல்பிங்கில் போட்டது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை தள்ளி விட்டுடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஸ்கேல்பிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7,800, 8,000, 8,640 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10,000 மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு ட்ரெண்டு. ஆல்மோஸ்ட் நமக்கு 9,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ பார்க்குறோம், நம்ம ஸ்கேல்பிங்கில் போட்டது ஒரு 11,000, 11,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 11,000 கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது நமக்கு போதுமானது இன்றைக்கி. ஏன்னா இதுக்கு நல்லா பண்ணியுது. ஸோ இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பிங்கை மட்டும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம், எஸ் கொடுக்குறோம், ரோபோவில் போகிறோம், ரோபோவில் பார்க்குறோம், ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. 11,000 ஸ்கேல்பிங்கில் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி ரோபோவில் எதுவும் ட்ரிகர் ஆகலை. ரோபோவில் பார்த்தீங்கன்னா 668 வந்தால் தான் ட்ரிகரு. அதே போல் 200 கீழே வந்தால் தான் ட்ரிகரு. கால் ஆப்ஷனில் பொறுத்த மட்டும், புட் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 200 கிட்ட வந்தால் ட்ரிகரு, 850 கிட்ட வந்தால் ட்ரிகரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த சைடு வருதுன்னு பார்க்கலாம். டைம் கரெக்டாக 12:15 ஆகுது. இப்போ பார்க்குறோம், கால் ஆப்ஷனில் வந்து பை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ செல்லு வந்திருக்கு. அதே போல் புட் ஆப்ஷனில் பை வந்து செல்லு வந்திருக்கு. அதே போல் கால் ஆப்ஷனில் பார்க்குறோம், செல்லு வந்திருக்கு. ரோபோலையும் எடுத்திருக்கு. இது ஒரு லாட், அது ஒரு லாட்டு. ஓவரால் எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஒரு 800-900 கிட்ட மைனஸில் இருக்குது. கால் ஆப்ஷனில் ஒரு 500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் பார்க்குறோம், ஒரு 10,300 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 1:26 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், 32,600 கால் ஆப்ஷன் நம்ம ரோபோ ஷார்ட் எடுத்தது 668லேருந்து 552 கிட்ட வந்திருக்கு. அதே போல் 32,600 புட் ஆப்ஷன் செல்லில் தான் இருக்குது, இன்னும் பை வரலை. இப்போதைக்கு எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கேல்பிங்கில் வந்து ஒரு 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ரோபோவில் ப்ராஃபிட் வந்து ஒரு 2,500 ப்ராஃபிட் இருக்குது. 32,600 கால் ஆப்ஷனில், புட் ஆப்ஷனில் ஒரு 1,000 மைனஸில் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் 17,300 கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் வந்து கரெக்டாக 1:48 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து 668 எடுத்த ஆப்ஷன் வந்து ரோபோவில் இப்போதைக்கு 500 இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் எம்டிஎம் பார்க்கணும், ஒரு 18,400 இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ இது கட் பண்ணிக்கிறோம், ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுக்குறோம், எஸ் கொடுத்துட்றோம். ரோபோவில் பார்க்கலாம், ஒன்றுனா கட் ஆகுது, கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 18,400 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.